இந்த அண்ணாமலை வாக்கு கொடுக்க மாட்டேன். கொடுத்துட்டா பின் வாங்கவும் மாட்டேன். அக்கா, வருண், கௌதம், வெண்ணிலா, அண்ணாமலை, ஏதோ முக்கியமான விஷயமா பேசணும்னு வர சொல்லிட்டு எதுவும் பேசாம அமைதியா இருக்க. நான் சொல்றத எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அத நீங்க எல்லாரும் ஏத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்ன அண்ணாமலை இது? நீ ஒரு முடிவெடுத்து நாங்க இது வரைக்கும் முடியாதுன்னு சொல்லிருக்கோமா? நீ இந்த குடும்பத்துக்காக எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்றது சரிதான்க்கா. இது வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக நான் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் நீங்க எனக்கு கட்டுப்பட்டிருக்கீங்க. ஆனா இப்போ அந்த முடிவெடுக்கிற பொறுப்பையே நான் வேற ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கேன். இந்த பொறுப்புக்காக நான் செலக்ட் பண்ணிருக்கிற ஆளு சாதாரணமானவங்க இல்ல. நம்ம குடும்பத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம குடும்பத்தோட ஒற்றுமைய உடைய விடாம எல்லாரையும் சந்தோஷமா பாத்துப்பாங்கன்னு 100% நான் நம்புறேன். என்ன ஓவரா பில்டப் கொடுக்குது? கடைசியா பொறுப்பை தூக்கி எப்பவும் போல வெண்ணிலா கிட்ட கொடுக்க போறாங்க. அதுக்கு எதுக்கு இவ்ளோ சீன்? இதுக்கு தகுதியான ஆள் வேற யாரும் இல்ல, என் மூத்த மருமக வான்மதி தான். அவகிட்டதான் நான் என் எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்க போறேன். என்ன அண்ணாமலை சொல்ற? வான்மதி சின்ன பொண்ணு, இப்பதான் கல்யாணம் ஆகி வந்திருக்கா. அவளுக்கு எப்படி தெரியும் இந்த குடும்பத்தை பத்தியும் நிர்வாகத்தை பத்தியும்? ஏங்கா தெரியாது? வான்மதி நல்லா படிச்சவ, ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு முடிவெடுக்கிறவ. அவளால கண்டிப்பா நம்ம குடும்பத்தை பாத்துக்க முடியும்கா. இல்ல அண்ணாமலை, இது நீ கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யம். இத காப்பாத்தணும்னா வெறும் படிப்பறிவு இருந்தா மட்டும் போதாது. நல்ல திறமையும் உழைப்பும் இருக்கணும். அதை விட முக்கியம் பொறுமை இருக்கணும். வான்மதிக்கெல்லாம் இது சரி வராதா அண்ணாமலை? என்னாச்சுக்கா? சரி அண்ணாமலை, உனக்காக நாங்க சம்மதிக்கிறோம். அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. வான்மதி என் அக்கா தான். இருந்தாலும் இத்தனை வருஷம் நீங்க பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையும் திடீர்னு அக்காவை பாத்துக்க சொன்னா அவளால எப்படி முடியும்? ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா என்னத்த பண்றது? எனக்கு பயமா இருக்கத்த. பயப்படாத வெண்ணிலா, நான் இருக்கிறப்போ என்ன மீறி என்ன நடந்துரும்? ஒரு நாள் தானே. அப்படி ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா நான் சமாளிச்சுக்கிறேன். நீ தைரியமா இரு. ஒரு நாளா? இனிமே மொத்தமா நான் தான். பவர் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. ஆல் தி பெஸ்ட் வான்மதி. தேங்க்ஸ் த. நீ மட்டும் எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டேனா உன் கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அதனால நல்லபடியா பண்ணு.
அத்தை, நீ இப்படியெல்லாம் பண்ணா மட்டும் நீ சித்தியும் ஒன்றாயிட முடியுமா? உன் டேலண்ட்டை கெட்டப்பில் காட்டாம லீடர்ஷிப்பில் காட்டு. கண்டிப்பா நான் யாருன்னு இன்னைக்கு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். அத்தை, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். ம் நீ ஜெயிச்சு காட்டுவேன்னு நான் நம்புறேன். பார்த்து போயிட்டு வா. என்னது, வான்மதி மட்டும் போறாளா? நீயும் போறல்ல அண்ணாமலை? இல்லக்கா, நான் இன்னைக்கு வீட்டை விட்டு எங்கேயும் போக போறதில்ல. இன்னைக்கு ஒரு நாள் உங்க எல்லார் கூடவும் ஜாலியா இருக்க போறேன். கௌதம், கேரம் போர்டு எடுத்து வை, விளையாடலாம். அண்ணாமலை, நீ போலனா எப்படி அண்ணாமலை? நீங்க ஏன் அத்தை டென்ஷன் ஆகுறீங்க? உங்க மருமக மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அண்ணாமலை அத்தை இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு ஆறும் ஒண்ணுதான், ஆழ்கடலும் ஒண்ணுதான். எப்படி சக்சஸ் பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்ன அண்ணாமலை இது? அண்ணி, அது அம்மா கார் அண்ணி. அம்மா காரா? இன்னைக்கு என்னோடது. இன்னைக்கு மட்டும் இல்ல, சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் முடிச்சிட்டு இனிமே எப்பவுமே என் காரை மாத்தி காட்டுறேன். என்ன நீ இந்த நேரத்துல வெளியே அலைஞ்சிட்டு இருக்கீங்க? எங்க போயிட்டு வரீங்க? ஒண்ணுல பியூட்டி பார்லர் வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன அண்ணி, நான் இருக்கும்போது நீங்க இப்படி அலையலாமா? பார்லருக்கு போகணும்னா வெளிய போய் தானே ஆகணும். நம்ம வீட்லயே 6 லேடிஸ் இருக்கோம். நாம எதுக்கு பார்லருக்காக வெளிய போகணும்? பேசாம வீட்லயே ஒரு பியூட்டிஷியனை வேலைக்கு வச்சுட்டா? ஐயோ, நீ என்ன சொல்ற? வீட்லயே பியூட்டிஷியனா? ஆமா அத்தை, நாம ஏன் தேவையில்லாம அலையணும்? நாம இருக்கிற பிஸிக்கு பார்லருக்குலாம் போக முடியுமா? என்னத்த நான் சொல்றது? நீ சொன்னா சரிதாம்மா. பாத்தீங்களா, அண்ணாமலையத்தையும் ஓகே சொல்லிட்டாங்க. நான் எடுக்கிற முடிவு எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும்.